உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கும் பாத்திரரே. அருமையான சகோதரி கூடாரத்தை கடந்து வந்து நாமத்தை உயர்த்தும்படியாக தேவரே தந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த கூடாத அருமையான மகளும் அருமையான பிள்ளைகளும் தங்கி தாபரிக்கும்படி இந்த கூடாரத்தை கத்தர் ஆயத்தப்படுத்தி கொடுத்து நன்றி தேவனே. பிள்ளைகளை ரட்சியும் பிள்ளைகளுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் கத்தர் மாற்ற மகளும் அவர்களுடைய பாதுபடி பற்றி கொண்டு இந்த வனாந்திர யாத்திரையிலே அந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி கொண்டு ஓடி வர நல்ல திருவள்ளி கொடுப்பீராக. இந்த கூடாத பிரசனம் என்னாலும் இங்கே இருக்க ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டின் மீதியான காலங்களில் வழிகளிலோ இந்த கிருபை பிள்ளைகளை காக்க வேண்டுமே. புதிய ஆண்டுகளாய் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு பிரவேசிக்க அனுகிரகம் செய்யும். பிள்ளைகளையும் கர்த்தா பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தர் காத்துக்கொள்ளும். கிருபை கூட இருக்கட்டும். யாவரோடும் தேவ கிருபை தங்கியிருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. உலகத்தில் இருக்கும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள். சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் நம் இயேசு அற்புதர். ஆண்டவராகிய இயேசு இந்த இல்லத்திலும் அருமையான பிள்ளைகள் உள்ளத்திலும் அவர் வந்திருக்கிறார், பிறந்திருக்கிறார். அவர் மூலமாக ஆண்டவராகிய இயேசு மூலமாக அருமையான பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அருமையான ஒரு தெய்வப்புலம் அவர்கள் அருமை ஆண்டவரை அறிந்து கொண்டபடினாலே அந்த அருமையான சகோதரிகள் பெற்றுக்கொண்ட நன்மையை சுருக்கமாக நம்மத்தில் இப்பொழுது பேசுவார்கள். கர்த்தருக்கு சோதரன் தேவனாய் கர்த்தருடைய கரம் என்னை தாங்கி இந்த நாள் வரை ஜீவனோட காத்ததுக்காக நான் நிற்பதும் நிர்மூலமாக அவருடைய கிருபை. நான் கடந்து வந்த பாதையை என் தேவன் என்னோடு இருந்தபடினால் நான் இவ்வளவு பெரிய எரிவோ கோட்டை கூட தாண்ட முடியாத சூழ்நிலை எனக்கு தேவன் தந்தபடி நான் நன்றி சொல்கிறேன். நான் வந்த வழியை மிகவும் ஒரு கரடுமுரடான வழியில் தான் கடந்து வந்தேன். அந்த கரடுமுரடான வழியில் கூட என் தகப்பன் என்னை அநேக முறை என்னை தேற்றினார், அநேக முறை என்னை ஆற்றினார். அதுக்காக நன்றி சொல்கிறேன். அவர் இல்லாவிட்டால் இந்த காரியம் சாதிக்க முடியாது. அவர் இருந்தபடினால் அநேக துன்மையான காரியம் நன்மையான காரியத்தை கூட சந்திக்க தேவன் எனக்கு கூட இருந்தபடினால் இது காரணம் எல்லாம் தேவனுடைய மனுஷர் பரிசுத்தாவுடைய ஜெபம். நாத்துமாக்கு அவர் உத்தரவாதியா இருந்தபடினால் அவர் எனக்காக பணிந்து பேசி பிதாவினிடத்தில் பணிந்து பேசி இந்த காரியங்களுக்கு காரணமாக இருந்த பரிசுத்தங்களும் என்னும் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறேன். இந்த பாடுகளை நிந்தைகளை அவமானத்தை சந்திக்கும் போது என் கூட அவர் தான் ஆறுதலாக இருந்தார். ஒருவரை தேடி போகவில்லை, ஒருவரை சொல்ல போகவில்லை. என் தகப்பன் என்னோடு இருந்து
பரிசுத்தங்கள் ஆலோசனைப்படி நான் எந்த சிறிதோ பெரிதோ எல்லா காரியத்துக்கும் ஆலோசனை கேட்காதபடி நான் செய்யவில்லை. நான் ஒரு காரியத்தில் தவறு நிமித்தமாக பல லட்சம் ரூபாய் நஷ்டப்பட முடியாத சூழ்நிலை காணப்பட்டது. சுமார் ஒரு 6 லட்சம் ரூபாய் நஷ்டப்பட முடியாத சூழ்நிலை காணப்பட்டப்போ கூட எனக்கு அது பெரிய இழப்பாய் தெரியவில்லை. ஆனாலும் இப்பொழுது எனக்கு மிகுந்த ஒரு வருத்தத்துக்குள்ளே காணப்பட முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படி இதையும் தேவன் மாற்றி தருவார். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எனக்காக பிரயாசம் எடுத்த பரிசுத்தங்க மனாயா கூட அநேக பிரயாசம் எடுத்திருக்கிறார். சொல்ல முடியாது அவ்வளவு பிரயாசம். இக்கட்டிலே கூட அவர் என்னோடு நின்றிருப்பார். எல்லா பரிசுத்தங்களும் நம்மளத்திலும் நன்றி சொல்கிறேன். இந்த நாள் உயிரோடு இருக்கதே அவங்க எல்லாருடைய ஜெபத்தினால நான் உயிரோடு இருக்கிறேன். அவருடைய ஜெபம் இல்லாவிட்டால் என்னை யாராலும் தூக்க முடியாது, சுமக்க முடியாது. அந்த ஜெபத்துக்கு நான் ஆழத்திலிருந்து ஐயாவுக்கும் மனையாவுக்கும் மற்ற எல்லா சகோதரமார்கள் யாவருக்கும் நன்றி சொல்லி என்று சாட்சியை முடித்து கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா, 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 சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், மையப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலும் மாலை வேளையிலும் உங்களுடைய சன்னிதானத்தில் கர்த்தாவே, அருமையான அம்மாவுடைய கர்த்தாவை வீட்டில் கடந்து வந்து உங்களை தொழுது கொள்ளும்படியான கிருபை செய்தீர். அதற்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை மட்டும் பாதுகாத்த எபனேசரே, இன்னும் முடிவு பரியந்தம் பாதுகாத்துக் கொள்ள நீர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறதுக்காய் நன்றி. நீர் எங்களோடு இருக்கிறதுக்காய் நன்றி. உங்களுடைய பிள்ளைகளோடு உங்களுடைய கரம் கூட இருக்கிறதுக்காய் நன்றி. ஆண்டவரே, நீர் கர்த்தாவை பராக்கிரமசாலியாய் கர்த்தாவும் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறதுக்காய் நன்றி. இதுவரை கடந்து வந்த பாதைகளிலும் எல்லா மேடு பள்ளங்களிலும் கர்த்தாவே உடைய கிருபை தாங்கினதுக்காய் நன்றி. கர்த்தாவே, பலப்படுத்தும் காணப்படுற எல்லா பலவீனங்களையும் மாற்றும், பலப்படுத்தும் தம்முடைய கிருபையினால் நிரப்பும். ஆண்டவரே, பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணி உடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்ட தெய்வத்தை அறிந்து கொள்ள அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரே, உடைய கிருபை தாங்கட்டும். இயேசு மூலம் தாழ்மையா ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. நீங்கள் ஒரு கூடாரத்தில் பிரவேசிக்கும் பொழுது சமாதான வாழ்த்துதலை கூறுங்கள். சமாதான வார்த்தைகள் இருந்தால் உள்ள சேர்மறை சொல்லும் நாமத்தினாலே நிறைவான சமாதானத்தை கட்டிடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. தேவ சமாதானம் பிள்ளைகள் தரப்படும். அப்பா, தேவ சமாதானம் கூடாரத்தில் தங்கட்டும். பிள்ளைகள் எல்லாரும் வாழ்த்துக்கட்டும். தேவரே இந்த மழைப்படி கருத்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு செயல் குடும்பத்தாரும் கருத்தை கொடுக்கிறோம். எல்லாரும் வாழ்ந்துருக்கணும். தேவ கிருபை பிள்ளைகளை சுண்டு கொள்ளட்டும். இந்த கூடாது பிள்ளைகளுடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். வருகிற ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாயம் சுவாமி. இன்னைக்கு சௌக்கியம் அடையிட்டு மாறுதலை கொடு, கிருபை ஆயிரும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறேன். நன்றி. நாமத்தில் பிள்ளைகள் வாழ்த்துக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கின்ற அப்படி நடத்துதல் மிகவும் அதிசயம். அதை அறிந்திருக்கிறேன் அருமையான சகோதரன். அதிசயம் அவர்கள் அந்த ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான் முதற்கொண்டு அவர் சில நன்மைகளை குறித்து சுருக்கமாக நம்மத்தில் பகிர்ந்து கொள்வார். அதிசயம் வாங்க. ஆசீர்வாதத்தில் பிறந்தவன் நான் அப்பொழுது தாய்மானவர் அவர்கள் ஐயா அவர்கள் ஆலயத்துக்கு கூட்டி வந்தார்கள். அதிலிருந்து நான் படிப்படியாக ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்தேன். என் மனைவி ஆர்ச்சி கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தாள். அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னேன். அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிப்படியாக வந்து கடைசியிலே நாங்கள் இருவரும்
ஆலயத்தில் வந்து அமர்ந்து தேவனை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அடியான் பிள்ளைகளையும் தேவன் பாதுகாத்து ஆசீர்வதித்து திருச்சியில் கொண்டு சேர்த்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். சோதரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீ நல்லவர், நீ அற்புதர், நீ அதிசயமானவர். நன்றி தேவனே. ஹல்லேலூயா. நீ செய்த மாற்றங்கள் ஏராள தகப்பனே. தொடர்ந்து பிள்ளைகளை காத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த ஆண்டின் மீதியான மணி துளிகளையும் முகலும் அறைந்து ஜீவித்து புதிய ஆண்டுகளாக என் மகிழ்ச்சியோடு பிரவேசிக்கிறது சுவாமி. எங்களை ஆசீர்வதியும். அருமையான சில அதிசயம் உள்ள எங்கள் ஆசீர்வதியும். கர்த்தாவின் துணைவியாக உலகத்தில் பலப்படுத்தும் சுவாமி. இம்மட்டு கடந்து வந்த பாதையில் எத்தனையோ வேதனைகள், மேடு பள்ளங்கள், சோர்வுகள் மத்தியிலும் நீர் கூட இருந்து அற்புதமாய் நடத்தின சுவாமி. தேவனாக ஜெபிக்கிறோம். உங்களை ஆசீர்வதி குடும்பமாய் நீ நினைத்த நோக்கம் நிறைவேறட்டும். உங்களை சீக்கிரமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பேனாக. ஆளுவிற்காக ஜெபமிடுகிறோம். இந்த வாலிப நாட்களிலும் உண்மை பற்றிக்கொள்ள உமக்காக பிரயாசப்பட பிள்ளைகள் கற்றுக் கொடுத்திருக்கிற மென்மையான எண்ணங்களுக்காக உங்களுக்கு நன்றி. பிள்ளைகள் ஆசீர்வதியும். வருகிற ஆண்டு பிள்ளைகள் எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டை வேண்டும் சுவாமி. இப்படி நாமத்தினாலே பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு கூடாரத்தில் பிரவேசிக்கும் பொழுது சமாதான வாழ்த்துதலை கூறுங்கள் என்று சொன்னீரே. இப்படி நாமத்தினாலே திருச்சிமையாய் சமாதானத்தை கட்டிடுவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ சமாதானம் பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். வருகிற ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். துதி கனம் மகிமை யாவை தாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிந்துரை செய்துவார் பிழை தீடுவோம். தெரிந்தேடும் தாத்தா மகிமை கெட்டே. பரிந்துரை செய்துவார் பிழை தீடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று திருப்பந்தியில் பங்கு பெற்று கத்திரி பிள்ளையாய் மாறும் ஒரு பெரிய பாக்கியத்தை அந்த மகளுக்கும் அருமையாண்டு கொடுத்திருக்கிறார். அதை நினைவுறும் அருமையான சகோதரி மேரி அவர்கள் சுருக்கமாக ஓரிரு வார்த்தைகளை இப்போ நம்மத்தில் பகிர்ந்து கொள்வார். மீட்டெடுத்ததை நினைவுந்து அருமையாண்டு நன்றி செலுத்தும் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ நம்முடைய வருகிற யாவரையும் ஏற்றுக்கொள்கிற தேவன் குருபை தழுகிறது நல்ல சுவாமி. எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி அப்பா. அருமையான மகளையும் நீர் அற்புதமாய் நடத்தி இம்மட்டும் உடைய மெய் சமாதானத்தின் பிள்ளைகளாய் சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறபடி நான் நன்றி. உடைய உடன்பிறப்புகள் குடும்பத்தில் அருமையானவர்கள் எல்லாரையும் கத்திரட்சிக்க வேண்டுமே. நாளிலும் சாட்சியை நிறுத்தி நன்றி. சாட்சியை கேட்டுக்கொண்ட காரியங்களை ஜெபம் பண்ணும்படி கேட்டுக்கொண்ட காரியங்களை நான் நினைவுறும் தேவனே. இந்த சிவகாசி பட்டணத்திலோ ஒரு பெரிய எழுப்புதலை கட்டிடும் சுவாமியோட குடும்பத்தினர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. கிருபை ஆயிரம் தேவனே. இந்த கூடாரத்திலும் பிரசனம் தாங்கிட்டோம். நீங்கள் ஒரு கூடாரத்தில் பிரவேசிக்கும் பொழுது சமாதான வாழ்த்துதலை கூறுங்கள் என்று சொன்னீரே. உங்களுடைய நாமத்தினாலே திருச்சபையாய் நாங்கள் சமாதானத்தை கட்டிடும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. தேவ சமாதானம் பிள்ளைகள் நிரப்பட்டு நன்றி தேவனே. இந்த அடிமதியான மணி துளிகளையும் மூக்களாய் மறைந்து ஜீவித்து புதிய ஆண்டுகளாக மகிழ்ச்சியோடு பிரவேசிக்க அனுக்கிரகம் செய்யும் தேவ கிருபை என்னாலும் இங்கே தங்கியிருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பயப்படாதே பலகரத்தாலே பாதுகாப்பே என்பதாலே
ஸ்தோத்திர வாசமென்று நீர் வைத்ததினால் அறிந்த இயலாதவரும் என்னை வாசமென்று நீர் வைத்ததினால் அறிந்த இயலாதவரும் என்னை இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். அலோக ராஜாவே ஹalleluya 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 ஹalleluya. இந்த கொடாத்து வாசம் பண்ணுகிறேன் அந்த பிள்ளைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் அருமையான ராஜா அவர்களுக்காக துணையாகிய பல நாள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே இம்மட்டும் இந்த கூடாரத்திலும் கர்த்தர் இருந்த ரட்சிப்பின் வேலையை ஆரம்பித்து இம்மட்டும் அற்புதமாக பிள்ளைகள் நடத்தி கொண்டிருக்கிறேன். கடந்து வந்த பாதையில் எத்தனை மேடு பிள்ளைகள் மத்தியில் நீர் கூட இருந்து அற்புதமாய் பிள்ளைகளை நீர் நடத்துகிறீர் சுவாமி. அருமையான ராஜா அவர்கள் செய்கிற அந்த ஆட்டோ தொழில் உடைய கரம் கொடுக்க வேண்டுமே. போக்கிலும் மரத்திலும் நிறைவான பாதுகாவலை கொடுவேன். சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற திருவார்த்தை கர்த்தாவே இறைவா பிள்ளைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். தேவனே நம்மளை பலப்படுத்தும். அவருடைய விசுவாசம் பரிதாண்டவரே போய் பற்றி கொண்டு இம்மட்டும் இந்த ஆத்மீக பயணத்தில் ஓடி வர கர்த்தர் பலன் கொடுத்து பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். மொத்த மகளுக்கு அஜபிக்கிறோம். எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சரி வேலையிலும் கரம் கூட இருப்பதாக அந்த முழுமையான ரட்சிப்பை பெற்று பருவத்திற்கு ஆயத்தப்பட அனுக்கிரகம் செய்யும். சந்தோஷம் கருத்தை கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வாலிப நாட்களிலும் இந்த விலையேற்ப ரட்சிப்பை அடைந்து கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்து பிள்ளை எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு கூடாரத்தில் பிரவேசிக்கும் பொழுது சமாதான வாழ்த்துதலை கூறுங்கள் என்று சொன்னீர். தேவ சமாதானம் இந்த கூடாரத்திலும் நிறைவாய் தங்க வேண்டும் என்று ஜெபம் திருச்சபையாய் நாங்கள் தேவ சமாதானத்தை கட்டெடுக்கிறோம். ஆண்டவரே ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரிப்போம். ஹalleluya. தேவ சமாதானம் பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆசீர்வாதம் சீக்கிரம் பிள்ளைகளுக்கு ஒரு சொந்த கூடாரத்தை அமைத்துக் கொடுவர். பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். ஆசீர்வதி கிருபையாயிரு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. கடந்த ஒரு நாமத்தை உயர்த்தும்படியாக தேவனை தந்த நல்ல வழிக்காக நமக்கு நன்றி. தூரத்தில் நல்ல செயல் கடந்து வரட்டும். அப்படி பேர் கடந்து போயிருக்கிறேன். ஜோலிக்கா ஜெபம் பண்ணுகிறோம். கிருபைக்கரம் பிள்ளை தாங்கடு சுவாமி. இங்க தங்கி தாவரிக்கிறேன். அருமையான மகனுக்காக மகனுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். பிள்ளைகளை காத்துக் கொள்ளுங்கப்பா. இரத்த வீட்டுக்கு மறைத்துக் கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து இப்படி பாதுபடியை இருக்க பற்றி கொள்ளட்டும். எல்லா தேவனையும் சந்தியும் வருகிற ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டை அமைட்டு சுவாமி. திருச்சபையாய் தேவ சமாதானத்தை கட்டெடுக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. தேவ சமாதானம் பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை ஆராதிக்கும் நேரமெல்லாம் என்னை அரவணைத்து நிற்கின்றீரே. உம்மை ஆராதிக்கும் நேரமெல்லாம் ஒரு தந்தை போல காக்கின்றீரே. உம்மை ஆராதிக்கும் நேரமெல்லாம் என்னை அரவணைத்து நிற்கின்றீரே. உம்மை ஆராதிக்கும் நேரமெல்லாம் ஒரு தந்தை போல காக்கின்றீரே. ஆராதனை 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 ஆராதனை. உம்மை ஆராதிக்கும் நேரமெல்லாம்
இந்த அருமையான பீட்டர் ஐயாவுடைய குடும்பத்தாரை ஆண்டவராய் இயேசு ரட்சித்து கர்த்தர் பிள்ளைகளாய் மாற்றி எவ்வளவு அற்புதமாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். வருகிற ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்க இந்த வட்டாரத்திலும் அருமையான பிள்ளைகளை தெரிந்து கொண்ட நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. വിശേഷമായിട്ട് നമ്മുടെ മക്കളെ കുടുംബമാണ് രക്ഷത്തിന് കഥാവിന്റെ സാക്ഷികളായ ദേവനെ ദേവന് മറ്റേ കാത്ത കൃപയ്ക്ക് ആനന്ദിച്ചു കഥാവേ സ്തോത്രം എന്ന നാളുകൾ കഥാവെ കുടുംബങ്ങൾ വാഴ്ക്കിയ കഥാവെ ദേവൻ ചെയ്ത കഥാവെ എല്ലാവിധமான നന്മയ്ക്കും ആശീർവാദങ്ങൾക്കായി കഥാവെ സ്തോത്രം കഥാവെ വിശേഷമായിട്ട് കഥാവെ அந்த ஐயாவை ஜெபிக்கிறோம் அம்மாக்கா ஜெபிக்கிறோம் தேவனை மட்டும் பாதுகாத்த கൃപയ്ക്ക് ஆனந்திச்சு கதாவே இப்படி பிள்ளைகள் குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் காத்துக்கொள்ளுந்தவனே கொண்டு பிள்ளைகள் பாரங்கள் கவலைகள் மாறட்டும். பிள்ளைகள் கத்தனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களாய் காணப்பட்டிருக்கிறோம். சாட்சிகளாய் பலப்படும் கிருபையை ஜெபிக்கிறோம். வைக்கப்பட்ட எல்லா விதமான தெய்வ ஆசீர்வாதங்களும் தொடர்ந்து தேவன் நிறைவாய் தேவன் ஜெபிக்கிறோம். விசேஷமான தேவனையும் பிள்ளைகள் எல்லாரும் தேவ சபை கடந்து தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாறும்படி தேவன் ஜெபிக்கிறோம். கதாவே சபா கத்தனால் அழைக்கப்பட்ட கதாவே ஜனமாய் ஒவ்வொரு மக்களும் காணும்படி தேவனை அனுகிரகிக்கிறோம். ஜெபிக்கிறோம். சோதரன் இந்த பகுதியில் நம்முடைய மக்களை கதாவே தெரிந்தோட நோக்கத்தை நிறைவேற்ற ஜெபிக்கிறோம். தேவன் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஆசீர்வாதம் உண்டாம்படி ஆசீர்வதிங்க கிறிஸ்துவின் நாமத்தில் தோப்பனே ஆமென். ஒரு கூடாரத்தில் பிரவேசிக்கும் பொழுது சமாதான வாழ்த்துதலை கூறுங்கள் என்று சொன்னீரே அப்பா. இந்த நாமத்தினாலே உதயசிரம் சபையாய் பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆசீர்வாதம் இந்த கூடாரத்திலே தங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாரும் வாழ்ந்திருக்கட்டும். உடைய கடன்பாடுகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அது நிமித்தமாய் குடும்பத்தில் உண்டாயிருக்கிற சமாதான கேடு எல்லாத்தையும் மாற்றி போடுகிறார். நன்மையின் வாசல்கள் திறக்கப்பட்டு வருகிற ஆண்டு அப்படி ஒரு மகிழ்ச்சி நாண்டாய் விடுதலை நாண்டாய் அமையட்டும். ஆசீர்வாதம் தங்கியிருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென். திருமண ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்தி உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் அருமையான சதிசனுடைய கூடாரத்திலே நாங்கள் கடந்து வந்து நோக்கி பார்க்கும்படி அனுக்கிரகம் செய்து நமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பயங்கரமான புயலில் கொடியான மத்தியில் ஒரு பயங்கரமான புயலில் கொடியான மத்தியில் மார்பில் கரங்கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த என்று பாடுவே காக்கும் கரங்கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த என்று பாடுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் ஜீவமே என் தேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் தேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே பூமி அகிலமும் சாட்சியாகவே போதலித்த கட்டளையனால் பூமி அகிலமும் சாட்சியாகவே போதலித்த கட்டளையனால் ஆவியாத்மாவும் வேதம் யாவமின்று ஈர்த்துக் கொண்டு செய்துமே ஆவியானது ஈர்த்துக் கொண்டு செய்துமே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் ஜீவமே என் தேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் தேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. அந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அருமையான சகோதரர் சதீஷ் அவர்களும் அவர் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் 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 வெளிப்பட்டினத்திலும்
அருமையான சகோதரனை ஒரு வலிமையான சாட்சியை கத்திரி மட்டும் நடத்தி கொண்டு அவருடைய சாட்சி இந்த நாளிலும் நமத்திலே சுருக்கமாக நமத்திலே அவர் பகிர்ந்து கொள்வார். இணையும் சிறு சாட்சியாக நிற்க தேவாதி தேவனுக்கு சோதரம். நாங்கள் அனைவரும் இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள். எங்கள் அம்மாவும் இந்து குடும்பத்தை சார்ந்தவர், எங்கள் அப்பாவும் இந்து குடும்பத்தை சார்ந்தவர். 1979ஆம் ஆண்டு எனக்கு 4 வயசாக இருக்கும். எங்கள் மூத்த சகோதரர் அவர்கள் இப்பொழுது கோயம்புத்தூரிலே ஊழியராக இருக்கிறார். அவர் பேர் சிதம்பரம். அவருடைய நண்பர் பிரபாகரன். 2 பேரும் கல்லூரி காலேஜிலே ஒன்றாக படித்தார்கள். பிரபாகரன் பாம்பே போய் அவர்கள் குடும்பமாக இருக்கிறது. அவர் இறந்து விட்டார் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு. அவர் மூலமாக சர்ச்சைக்கு கூட்டிகிட்டு போகிறார். நாங்கள் இந்து குடும்பத்திலும் இந்த விக்கிர வழிபாடுகளிலும் வீடுகளில் இறந்தவர்களை வைத்து வழிபடுவது, எங்கள் மாமா தாத்தா இந்த மாதிரி வழிபடுவது இந்த குடும்பத்தில் மிகவும் வழக்கமாக இருந்தது. அப்பொழுது அவர் கூட்டி போயிருக்கார். எங்கள் அண்ணன் என்னிடம் சொன்னார்கள், சுந்தராஜா இருந்திருக்கிறாங்க, பேசியிருக்காங்க. பேசும்போது அண்ணன் அணையாட்ட வந்து பேசியிருக்காங்க, அந்த மாதிரி நான் எங்கள் தாய் மாமனார் வச்சு வழிபடுவோம், அதை மட்டும் என்னால் விடுபட முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டாங்க. 1979-80 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணன் பழைய வீடு, அந்த பழைய வீட்டில் அப்போ இந்த குண்டு பொருள் தான் ஏரியும். அப்போ அண்ணனுக்கு பைபிளோ எதுவுமே எந்த வித இதுவும் கிடையாது. ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தியிருக்காரு, விக்கிரகங்கள் வழிபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. பெரிய பாட்டில் அந்த ஞாபகம் இல்லை எனக்கு. நேற்று வந்திருந்தாங்க, நான் கேட்கணும்னு நினச்சா மறந்துட்டேன். அதை ஞாபகப்படுத்தினோன்னா இவன் காலையில் எழுந்து பிரபாரண வீடு வந்து இப்போ இருக்க மீனா ஜெராக்ஸ் நேர் ஏத்தால இருந்தது. அப்போ அங்கே காலையிலே போயிருக்கான். பிரபாரணன் போய் இந்த மாதிரி வெளிப்படுத்தியிருக்காங்களே எப்படி எப்படின்னு. என்கிட்ட இதுவரை கடவுள் வெளிப்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாடை கொடுத்து வாசினதுக்கப்புறம் ஐயாட்ட போய் கேட்டிருக்காங்க. அப்புறம் தான் அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக ரசிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சாட்சின்னு சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஐயாட்ட பேசிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா மதுரையிலேருந்து வந்தாங்க, தாசில்தாராக இருந்தாங்க. அவங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாங்க. கடைசியாக வந்து சபையிலேருந்து பேசிட்டு வர வழியில தான் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாங்க. ஆமாம், அப்படி இல்லைன்னா அப்போவே எங்கள் குடும்பம் முழுமையாக ரசிக்கப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அண்ணன் வந்து பின்மாறி போகலை. அம்மாவுடைய கட்டாயத்தின் பேரில் மாமா பொண்ணை கட்டணும் அப்படிங்கும்போது அண்ணன் வந்து கிறிஸ்டின் பொண்ணை தான் கட்டுவேன்னா, குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே அக்கா தங்கச்சி எல்லாருமே சின்ன பிள்ளைலாம் இருந்து மாமா பொண்ணை கட்டினால அப்படி திரும்ப எந்த கோயிலுக்கு வர மாட்டான், எதுக்கு வர மாட்டான். அப்படி இருந்தால் வீட்டில் ஒரு பச்சையில் இருந்த பழைய புதிய ஏற்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். நான் பார்த்துருக்கேன் மாதிரி வீட்டில். அதை பார்ப்போம், படிச்சுட்டே இருப்பாப்புல. காலமும் சூழ்நிலையும் ஒரு நாள் ஓடி போச்சு. தேவன் தெரிந்து உள்ளவர்களே விட மாட்டார் என்ற வார்த்தையின்படி அண்ணன் குடும்பம் மூலமாக ரசிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நான் தான் எங்கள் வீட்டில் ரசிக்கப்பட்டேன். எங்கள் அக்கா படிக்கும்போதே வந்து மூத்த அக்கா இப்போ வராங்களா, ஜெயந்தி அக்கா பூங்கானார்லேருந்து, அவங்க வந்து நம்ம கோயம்புத்தூர் மாஸ்டர் டார்வின் ஒய்ஃபோட செல்வி அக்காவோட ரூம்மேட். அவர் செல்வி அக்காவுக்கு வந்து மார்த்தாண்டம் ரூமில் இருக்குமே அக்கா ரசிக்கப்பட்டிருக்காங்க, பைபிள்லாம் படிச்சிருக்காங்க. அன்னைக்கு இருந்த அப்பா இறந்த அவசரமான சூழ்நிலையில் கட்டி கொடுத்ததுனால அவங்க காஷ்மீரில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 90 வரை காஷ்மீரில் இருந்தாலும் அவங்க ரசிக்கப்படாத ஒரு சூழ்நிலை உருவாகிட்டது. நான் எப்பொழுது போல இந்து குடும்பத்திலே இருந்தனால், இந்துவாக இருந்தால் ஒழுங்காக கோயில் சொல்ல அந்த இந்து முறைப்படி என்னெல்லாம் உண்டு எல்லாமே செய்து பக்தி வைராக்கியமாக இருந்தேன். நான் கூட ஆர்சி ஸ்கூலில் படித்ததுனால அப்பப்போ கிறிஸ்டின் சர்ச்சைகளுக்கு போவேன். எங்கள் அம்மாவுடைய அண்ணன் வீட்டில் சில மரணங்கள் இருந்தது. எங்கள் தாய் மாமனார் அவங்க இந்த வீட்டில் நடந்த மரணத்தின் எங்கள் மாமாவும் எங்கள் அத்தையும் ரசிக்கப்பட்டாங்க. எங்கள் அத்தை வந்து மிகப்பெரிய விகேபுரம் பண்ணையாருடைய மகா. அவங்க ரசிக்கப்பட்டு கழுத்தில் ஒரு நகையும் இல்லாது, அது மிகப்பெரிய ஆச்சரியம். 60-70 வருஷத்துக்கு மட்டும் அவங்களுக்கு போட்ட வைரம் வைடூரியங்கள்லாம் கணக்கு கிடையாது. அவங்க இப்போ இருக்க விகேபுரம் மதுரா கோட்ஸ் விகேபுரத்தில் இருக்க இடங்கள் எல்லாமே எங்கள் அத்தையுடைய அப்பா கூட தான். அங்கே பங்களாலாம் இருக்குது. அவங்க ரசிக்கப்பட்டு கழுத்தில் நகையில் இல்லாமல் இருந்தாங்க. அதே ஊரில் இப்போ வந்துடல எங்கள் அம்மாவுடைய ஊரில் ரொம்ப கேவலமாக ஒரு மாதிரி பேசினாங்க. அப்போ நானே ஒரு மாதிரி நினைப்பேன், என் அத்தெல்லாம் இப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு. அங்கே நடந்த சில மரணங்கள் இயற்கை மரணம் இல்லை, வாலிப வயதிகளில் எங்கள் மாமா பொண்ணுகள் பிள்ளைகள் எல்லாம் தற்கொலை செய்து கொண்டார்கள். அது நிமித்தமாக அவர்கள் கன்னியாகுமரி சர்ச்சில் ரசிக்கப்பட்டார்கள். நான் அதுக்கப்புறம் எங்கள் அத்தை நான் பயங்கரமாக சேட்டை பண்ணுவேன், கடுமையான கோவப்படுவேன், யாருடைய வார்த்தைக்கும் கீழ்படிய மாட்டேன். எங்கள் பெரிய அண்ணனுக்கு மட்டும் கீழ்படுவேன். அவங்க எங்கள் அப்பா இல்லாதனால என்னை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டாங்க. அப்பா வந்து இறந்தது 8 வயசில். ஆனால் எனக்கு சுந்தராஜ் ஐயா, இடிசனையா இவங்க வீடெல்லாம் தெரியும், இவங்கெல்லாம் தெரியும். அண்ணன் வர டைம் மட்டும் சர்ச்சைக்கு போவேன். அப்புறம் 2003 ஒரு சூழ்நிலை நிமித்தமாக ஒரு பொய்யான வழக்கு போடப்பட்டு இதே பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் இதுவரை நான் வெளியே சொல்லவே இல்லை. 43 நாட்கள் மார்ச் மாதத்துலேருந்து ஏப்ரல் வரை இருந்தேன். அப்போ எங்கள் அண்ணன் வந்து சந்திக்க வராங்க. சந்திக்க வரும்போது தான் இதுக்குள்ளே எங்கள் அக்கா ஜெயந்தி அக்கா ரசிக்கப்பட்டு திருநெல்வேலூர் சபைக்கு போயிருந்தாங்க. ஜெயந்தி அக்கா அந்த 2 பொண்ணும் அதில் இன்னொரு பொண்ணு ஜோய்ஸ்னா அவங்களும் சித்ராவும் சபைக்கு போயிருந்தாங்க. அங்கே வந்து எங்கள் அண்ணன் வந்து நீங்கள் பார்த்தெல்லாம் தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டேன், பொய்யான வழக்கு போட்டு இது உனக்கு தேவை வேணாம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரி இது மாதிரி நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, நமக்கு மிகப்பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வள்ளியூருக்கு வந்து திருப்பூரில் போய் எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்தேன். எங்களை அங்கே வேண்டாங்க ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வந்தது. வந்து காலத்தில் அங்கே தொழில் ஆரம்பிக்கிறதுக்குமே வந்து நம்ம கோயில் பிள்ளையாக தான் வந்து ஜோம் பண்ணி வச்சாங்க. அண்ணன் வந்ததுனால அண்ணன் வந்து கோயில் பிள்ளையாக கூப்பிட்டு வந்தாங்க. அப்போது பெரிய லெவலெலாம் ரசிக்கப்படலை.
சபையை வச்சு ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வயல்பிள்ளை அப்போ திருப்பூர் பாஸ்டாக இருந்தாங்க, அவங்க தான் வந்து கம்பெனி ஆரம்பிச்சு வச்சு கொடுத்தாங்க. அண்ணன் நிறைய சில நிர்வாகம் வரனால அதுவும் லட்சத்தில் முடிஞ்சது. எனக்கு கல்யாணம் முடிஞ்சது, என்னால் போக முடியல. அப்போ வந்து ஒரு நாள் வந்து அண்ணன் வள்ளியூர் வந்தாலே என்னை நார்வையாட்ட கூப்பிட்டு போகிறான், திருமணம் செய்து வைக்க வேண்டும் இல்லை இனத்தில். அப்போ நான் ஒரு யாரும் சொன்னேன், ஐயா நம்ம ரொம்ப முன்கோபக்காரன், நம்மளோட ஒருத்திக்கு திருமணம் முடிச்சு இருக்கிறது வந்து வாய்ப்பே இல்லை, இது வந்து சாத்தியக்கூறு இல்லாதது, நமக்கு எதுக்கு எடுத்தாலுமே கோபம் அதிகமாக வருது, இது இயற்கையாகிட்டு நான் என்னோடயிலுமோ கோபத்தை குறைக்கும் நினைக்க முடியல. அப்போ ஐயா நார்லையா சுந்தரஜா என்னை சின்ன வயசுலேருந்து தெரியுனால நீங்கள் நம்ம சபையிலே ஒரு பொண்ணை பார்க்குறேன்னு கேட்டுங்க, ஞானஸ்தானம் இருக்க அப்படின்னாங்க. நான் அப்போ கேட்குறேன் ஐயாட்ட, சின்னதாக ஒரு தாலி செயின் போடுவாங்க, இல்லை எங்கள் தெரு மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க அப்படின்னு. அது வந்து மிகப்பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு. நானே ஞானஸ்தானம் கொடுத்த பிள்ளையே நானே செயின் போடுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை கூப்பிட்டு நார்வல் சர்ச் இப்போ இருக்க சர்ச்சில் வீட்டில் வச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ இருக்க புது வீட்டில் அந்த பழைய வீட்டில் இருந்தாங்க. அப்போ அண்ணனை கூப்பிட்டு அவன் கிறிஸ்டினில் பொண்ணு கட்டுறேன்னு சொல்கிறாப்புல, தம்பி இதே ஒரு பெரிய இது, நீங்கள் ரசிக்கப்பட்டு திருவிருந்தேட்டன் பண்ணியே நீங்கள் மாமா பொண்ணை கட்டிட்டீங்க, அதனால் கிறிஸ்டின் பொண்ணை பாருங்கன்னு சொல்லி கிறிஸ்டின்லே ஒரே கம்யூனிட்டியாக பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து முக்குளத்தரில் பார்க்கும்போது எங்கள் மாமா ஒருத்தர் மாதிரி இருந்தாங்க. அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் என்னுடைய ஒய்ஃபோட ஃபேமிலி குடும்பம். அவங்க வந்து ஒரே கம்யூனிட்டி தான், அவங்க டிஎல்சி குடும்பம். அதனால் அதை சரின்னு சொல்லி அங்கே வச்சு கிறிஸ்துவ முறைப்படி டிஎல்சி சர்ச்சில் வச்சு பட்டுக்கோட்டையில் வச்சு கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் அடைந்தது. எல்லாம் முடிந்தது, எல்லாம் வந்தோம். நானும் சபையிலேருந்து எல்லாரும் வரவேற்பு வந்திருந்தாங்க. சபைக்கு அதுக்கப்புறம் வரல. ஒரே ஒரு டைம் கல்யாணம் முடிஞ்ச ஒரு 3 மாதத்தில் ஒரு 2 மாதத்தில் நார்வேல் சர்ச்சுக்கு இவ்வளோ கூப்பிட்டு போயிருந்தேன். ஐயாட்ட பேசிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அந்த நார்வேல் ஆராதனை முடிச்சுட்டு வந்தோம். காலங்கள் உருண்டு ஓடிச்சு. என் முன்கோபத்தின் காரணமாக விஜய் பிறக்கிறதுக்கு மாட்டி குழந்தை பேருக்காக பேர்ந்து அவளுக்கு எனக்கும் சில கருத்து வேறுபாட்டின் காரணமாக குழந்தை பிறந்து விஜய் பிறந்து ஒரு 2 வருடங்கள் 1.5 இயர்ஸ் பிறந்த ஒரு மாதம் நாங்கள் இருந்தேன். அப்புறம் நாங்கள் போக முடியாத சூழ்நிலை ஆகிட்டு அப்புறம் நான் போகலை. என்னுடைய வார்த்தையின் காரணமாக தான் கோபம், முன்கோபம், கெட்ட வார்த்தை, தேவையில்லாத பிரச்சனைகள், டென்ஷன், எரிச்சல், யாரையும் பழி வாங்கணும் அப்படிங்கிறது தான். அவங்க மேலே எந்த இது இல்லைல்ல. அப்போ நான் நார்வேயாட்ட போய் ஆலோசனை கேட்டேன், நீங்கள் வள்ளியூர் சர்ச்சுக்கு போங்கன்னு நாங்கள். இப்போ பாவரிக்கை கொடுக்க சொல்லி எனக்கு நிறைய சத்தியத்தை சொல்லி கொடுத்தாங்க. அப்போ எடிசனே அம்மா அங்கே இருந்தாங்க. நான் வீட்டுக்கு தான் போனேன். வீட்டில் வச்சு தான் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அங்கே வச்சு நான் முழங்கால் போட்டு பாவரிக்கை பண்ணேன். பாவரிக்கை பண்ணும்போது என் தலையில் கை வச்சு நீங்கள் ஒரு சில பாவங்களை பாவரிக்கை பண்ணலையானாங்க. இல்லையா, என் வாழ்க்கையில் செஞ்ச எல்லாத்தையுமே பாவரிக்கை பண்ணிட்டேன்னு. விக்கிரகனுக்கு மொட்டை போட்டது, விக்கிரகனுக்கு அந்த ஆடு வெட்டதெல்லாம் நீங்கள் பாவரிக்கை பண்ணினாங்க. அப்போ பாவரிக்கை பண்ணும்போது பரிசாக பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது, சீக்கிரமாக பெற்றுக்கொள்வீங்க, ரசிக்கப்பட்டிருக்கீங்க, ஞானஸ்தானம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியூர் சர்ச்சுக்கு போங்க. நான் இப்போ நீங்கள் நடந்து வந்தீங்களா அந்த முடுக்கு வழியாக தான் வருவேன். அப்போ என் பைக் இருந்தாலும் வீட்டில் விட்டுட்டு மெது ஒவ்வொரு தெரியாத மாதிரி நடந்து வருவேன். சர்ச்சுக்கு போகிறதுக்கு வைக்கப்பட்டு போய் அந்த கரெக்டாக அந்த தெருவில் திரும்பினோன்னே அந்த டக்குன்னு அந்த மரத்து நேரம் முன்னாடி விருட்டுன்னு சர்ச்சுக்குள்ள வந்துடுவேன். அதுக்கப்புறம் நார்வேலியாட்ட போய் சொன்னேன், நார்வேலுக்கு வாரையா கொஞ்சம் நாள்னேன். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் தேவனால் ரசிக்கப்பட்டு சபையை ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாவரிக்கும் விசேஷம் ஐயா கொடுத்த சுந்தரஜயா கொடுத்த ஆலோசனை, கிருஷ்ணயா என்னோட இருந்து கொடுத்த ஆலோசனை, பாவரிக்கும் உபதேசனால் என் முதலில் என்னிடம் இருந்த கெட்ட வார்த்தைகள் போய்விட்டது. கோபம் மாறவில்லை, கெட்ட வார்த்தைகள் போய்விட்டது. நான் 4 வார்த்தை பேசினா 3 வார்த்தை கெட்ட வார்த்தை பேசுவேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறிச்சு. அப்புறம் ஐயா நாருடைய என்னோட மனைவியிடம் பேசி சமாதானப்படுத்தி எடிசனையாக தான் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே தான் வந்து ப்ரேயர் விட்டோம். அப்புறம் காலங்களும் சூழ்நிலையும் ஓடிச்சு. திரும்பி குடும்பத்தில் சில முன்கோபத்தினால் பிரச்சனைகள் இருந்து போராட்டங்கள் வந்து எல்லாத்தையும் தேவன் விடுதலை கொடுத்தா. அப்புறம் என் குடும்பத்தில் இருக்க எங்கள் ஜெயந்தியாக்காவும் எங்கள் அண்ணனும் சபையிலே பொண்ணை கட்டி கொடுத்தாங்க. எங்கள் அக்காவும் பொண்ணை சபையிலே கட்டி கொடுத்தாங்க. அவங்க குடும்பமாக ரசிக்கப்பட்டாங்க, அவங்களும் குடும்பமாக ரசிக்கப்பட்டாங்க. திருப்பூர் அண்ணனை வந்து ஒரு சின்ன பிரச்சனைக்காரமாக வந்திருந்தாங்க. நான் நார்வேயாவிட்ட கூப்பிட்டு போயிருந்தேன். போயிட்டு வந்துட்டு அவன் திரும்ப என்ன பண்ணிட்டான்னா மனம் மாறி திரும்பி விக்கிரங்களை வழிபட்டு இருந்தால் அது எனக்கு தெரியாது. அப்புறம் வந்து அவங்களும் ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு, அம்மாவும் ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு, இன்னும் ஒரு சகோதரி மட்டும் ரசிக்கப்படவில்லை. அவர்களும் ரசிக்கப்படுவார்கள் என்று நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். குடும்பம் முழுவதும் ரசிக்கப்பட்டது. ஆனால் என் மனைவியும் ஞானஸ்தானம் பெற்றால் நார்வேயா கையினாலே சுந்தரராஜா உயிரோடு இருக்கும்போது ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு இப்போ போகும்போது ஐயா கேட்டாங்க, மனோன்மணி நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கீங்க, அதான் மலவரமாக இருக்கு அப்படின்னு நாட்டுக்காக கேட்டாங்க. ஏன்னா அவங்க பூர்வ கிறிஸ்டினாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஆனால் மூசியா சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு 2 பேரும் திருவிருந்திலே பங்கெடுத்து கொண்டு பையனும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு விடுதலை பெற்று திருவிருந்திலே பங்கெடுத்து கொண்டிருந்தான். தேவன் என்னை ரசித்தார். எனக்கு மிகப்பெரிய விடுதலை என்று சொல்ல போனால் அந்த பாவரிக்கை உபதேசம் வேற எதுவும் இல்லை. அதுக்கு முழுசான ஆலோசனை கொடுத்தது சுந்தரராஜாயும் அவங்க. அது வந்து அதுக்காக எனக்கு நான் கோடி சுத்துறேன். நான் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேனோ எல்லாத்தையும் தேவன் எனக்கு அருளச்சிதா. இந்த வீடு கட்டும்போது எனக்கு பணமே கிடையாது. நார்வேலியாட்ட கேட்டேன், வீடு கட்டுறியா, பழைய வீடு ஒழுகுது அப்படின்னு. கேட்டுங்க, உங்களை கடவுள் ஆசிரியர் பண்ணார். நிறைய பிரச்சனைகள் இருந்தது, கடன் வந்து எல்லாத்தையும் கடன் மாற்றினார்.
இந்த கடைகள் கட்டுவதற்கும் தேவன் அற்புதமான விளைவு கொடுத்தார். மேம்பாலம் வருவதாக இருந்தது. இந்த இடத்துக்கெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்கிற மாதிரி இருந்தது. அப்பொழுது சபையில அறிவிப்பு கொடுத்து, முழுவதும் ஜெபத்தில் அறிவிப்பு கொடுத்து ஜெபம் செய்தோம். கீழே பாலம் வந்ததுனால அந்த கடைக்காரங்க 2 பேர் வந்தாங்க, டெபாசிட் கொடுத்தாங்க, கடையை கட்டுடைய கிருபை செய்தார். அதுபோல தேவன் படிப்படியாக நம்ம என்னை உதயத்தினார், ஆசீர்வதித்தார். தேவன் செய்த எண்ணற்ற காரியங்கள் ஒன்றல்ல, 2 அல்ல, 1000 நாவுகள் இருந்தாலும் செய்ய முடியாது, எல்லாம் ஏற்றி கொடுத்தார். ஆனாலும் என் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை விட்டு நான் மாறாமல் கோபம் எரிச்சல் இருந்தனால் தேவன் என்னை சிற்றித்தார். இன்று கேட்ட வார்த்தை எனக்காக தான் இருந்தது. நான் நேற்று ராத்திரி கும்போணம் சென்று விட்டு அங்கிருந்து மெட்ராஸ் செல்வதாக இருந்தது. சபையை கட் பண்ணவா, ஆராதனை கட் பண்ணவா, மெட்ராஸ் போனா வேற எங்கேயா தான் சர்ச்சைக்கு போகணும், நம்ம சர்ச்சைக்கு போக வரோம், வேண்டாம் நம்ம வள்ளியூர் போயிடும். நான் காலைல வள்ளியூர் போறேன்னு சொல்லி எனக்காக காரை கும்போணத்துல இருந்து திருப்பி விட்டாங்க. காலைல 3:30 தான் வந்துருந்தேன். இன்னைக்கு சபைக்கு வந்தவரை தான் சிந்திச்சேன், இன்னைக்கு வந்தது நல்லது, அழகான பிரசங்கம், அருமையான பிரசங்கம், எனக்காக செய்யப்பட்டது போல இருந்தது. தேவன் இவ்வளவுக்காக கிரியை செய்தார். சத்தியத்தின் காரணமாகவும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் காரணமாகவும், பாவரிச்சத்தை ஏற்றுக்கொள்வதன் காரணமாகவும் நான் விடுதலை பெற்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என் சிறிய சாட்சியை ஆசிரியர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக ராஜாவே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நாளிலும் எங்கள் அருமையான சகோதரர் சதீஷ், மனோன்மணி, விஜய் அப்படி கூடாரத்தில் கடந்து வந்து அப்படி நாமத்தை உயர்த்தும்படியாக தேவரை தந்த நல்ல தருணத்திற்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நான் தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள் என்ற திருவார்த்தையின்படி அருமையான சகோதரனையும் ஒரு வல்லமையான சாட்சியாக எம்மட்டு மாற்றி வைக்கிற கோட்டையிலிருந்து கத்தர் ஒரு குறித்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வாசிக்கிறோமே. அந்த சத்தியத்தின் மூலமாக, பாவரிக்கின் உபதேசம் மூலமாக அந்த வெற்றியில் ஒரு சொந்த வாழ்க்கை வாழும்படியான சிலக்கத்தை கத்தர் இம்மட்டும் கொடுத்து அற்புதமாக நடத்தி வருகிறேன். மனோன்மணிக்காக ஜெபம் பண்ணுகிறோம், நல்ல ஆரோக்கியத்தை கூட தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். விஜய்க்காக ஜெபிக்கிறோம், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். படிக்கிற படிப்பிலும் தேவ ஞானம் விளங்கட்டும். கத்தர் வைத்திருக்கிற நன்மைகள் பெரியவைகள் எல்லாரும் வாழ்ந்திருக்கட்டும். தேவனே, நீங்கள் ஒரு கூடாரத்தில் பிரவேசிக்கும் பொழுது சமாதான வாழ்த்துதலை கூறுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய நாமத்தினாலே திருச்சபையாய் சமாதான வாழ்த்துதலை கூறுகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. தேவ சமாதானம், தேவ சமாதானம். கூடாரத்துக்கு விரோதமாக, தேவ சமாதானத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா தீமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறோம். பரிபூர்ணமான ஆறுதல் உண்டாகட்டும், சுற்று தேவ பிரசன்னம் உண்டாகட்டும். தூதல் கொண்டு கர்த்தர் காவல் புரிவீராக. அடுத்து கர்த்தர் செய்ய போற மகத்துவமான காரியங்களை நீங்கள் எல்லாரும் காணும்படி கர்த்தர் செய்ய போகிறீர். நன்றி, துதி, கனம், மகிமை யாவையும் நாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய சுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். Hallelujah. Hallelujah.